ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வெல்கம் டு தொப்பி தொப்பி சேனல்ல பாட்காஸ்ட் பண்ண போறோம். பேசுவோம், அதான டாபிக். தலைப்பா இல்ல, சீரிஸ் பேர் என்னங்க? சரி, பேரை பேசுவோம், நல்லதா பேசுவோம் சொல்றாங்க. பேரை பேசுறேன் சாங் மாதிரியா? இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது நாங்கெல்லாம் நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைப்புல இருக்கிற நபர்கள், நாங்க பார்த்ததுல எங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு படம் சொல்ல போறோம். என்ன ப்ரோ? உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல சொல்லக்கூடாது, சொல்லுங்க. தமிழ் பிலிம் தானே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நீங்க இதுவரையும் பார்த்த படம்? இதுவரைக்கும் பார்த்த படத்துல ஒண்ணு சொல்லணும், இதாங்க எனக்கு பிடிச்ச படம். ஆடுகளம் சொல்லலாம். ஆடுகளம் ஏன்? நம்ம வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்ட படம், மதுரை படம். நான் டெய்லியும் பாக்குற கல்ச்சரு. நான் ஒன்னும் வட சென்னையோ அதை பத்தி எனக்கு தெரியல அங்க எப்படின்னு. நான் டெய்லி மதுரையை பாக்குறேன். அங்க உள்ள ஸ்லாங் எனக்கு, இந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், எல்லாமே அந்த படத்துல பார்த்தேன். அந்த சேவை சண்டையா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போட்டி, அந்த பேட்டக்காரனுக்கும் கருப்புக்கும் நடக்கிறது. ஸ்கிரீன் பிளேவும் அதுல நீட்டாவே இருக்கும். ஸ்கிரீன் பிளே உண்மையிலே எனக்கு இன்னொரையும் வெற்றிமாறனோட ஒரு பெர்ஃபெக்ட் படம்னா நான் ஆடுகளம் தான் சொல்லுவேன். இன்னொரு வட சென்னை வந்து ஏன்னா இன்னொரு அந்த படம் கம்ப்ளீட் ஆகல. 2, 3 வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த அந்த படத்தை நான் ஒரு கம்ப்ளீட் பிலிமா நான் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கம்ப்ளீட் பிலிம் ஆனா மாஸ்டர் பீஸ் அப்படின்னா ஆடுகளம் தான். அதுல ஒரு சீன் வந்து அந்த பேட்டக்காரனை அடிப்பாங்க, அது வந்து வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. அடி வாங்கினா நம்மள காட்டியிருப்பாங்க. அந்த சீன் எனக்கு நல்லா வியக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்சுவலி அது எஸ்டிஆரும் த்ரிஷாவும் பண்ண வேண்டியது நம்மள. ஆமா, அதுக்கப்புறம் தனுஷும் த்ரிஷாவும் பண்ண வேண்டியது. தனுஷும் டாப் சீன் பண்ணிட்டாங்க. அடுத்து தனுஷும் டாப் சீன் படத்துல. எனக்கு அந்த படத்துல பிடிச்சது என்னன்னா, வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இன்னொரையும் நான் ஒரு இதுக்கு ரிகரெட் பண்ற விஷயம் என்னன்னா, வெள்ளாய் வச்சு வெளுத்தாங்களா அப்படின்ற பாட்டு. ஏன்னா இது ஒரு ரேசிசம் சம்பந்தப்பட்டு இந்த லிரிக்ஸ் வரனால, ஒருவேளை வெள்ளையா இருக்கிறவங்க தான் அழகு அப்படின்ற போர்ட்ரேட் உருவாக்குறதுனால, இந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குறதுனால அந்த பாட்டுக்கு இன்னொரையும் அவருக்கு வருத்தங்கள் இருக்குன்னு அவர் பொல்லாதவனே ரெக்ரெட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டா ஒரு படம் முடிச்சுட்டு ரெக்ரெட் பண்ணிடுறேன், இந்த படம் எடுத்துட்டேன் அதனால எடுத்து முடிச்சுட்டு. இல்ல அது வந்து உளவியலாவே எல்லார்ட்டையுமே இருக்கிறது தானே. வெள்ளனா அது நம்ம, ஏன்னா நம்மள வெள்ளையர்கள் ஆட்சி செய்யும் போது அவங்கதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மக்களோட மனசுலயும் இருந்தனால அது இன்னும் போக மாட்டுது. எனக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா கிறிஸ்டோபர் நோலன் இருக்கார்ல, அங்கிட்டு போக விரும்பல. எனக்கு பிடிச்சதுனால செல்வராகவன் தான். செல்வராகவனோட 7G ரெயின்போ காலனி தான் எனக்கு எப்பவுமே மாஸ்டர் பீஸ் தான். எப்ப கேட்டாலும் 7G ரெயின்போ காலனி தான். பாடல்கள், பிஜிஎம், படம், அந்த கேரக்டர் எல்லாமே பிடிக்கும். அதுல சைட்ல சொன்ன அந்த காமெடியாவும் நல்லா இருக்கும். இல்ல அப்படி சொல்லல, கமர்ஷியலாவும் நல்லா இருக்கும். அது ஓகே. இப்ப ஸ்ரீகாந்த் சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அக்கார்டிங் டு யூ. பேரன்பு. இப்ப ரீசெண்டா பார்த்தனால அது வேற ஏதாவது சொல்லி. உண்மையிலே இந்த டாபிக்கே ஒரு டஃப்பான டாபிக் தான். என்னைய பொறுத்தவரையுமே நான் வந்து ஒண்ணுன்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா எனக்கு அதுவே ஒரு பெரிய குழப்பம் தான். எனக்கு ஒவ்வொரு டைரக்டர்ட்டையும் ஒவ்வொரு படம் பிடிக்கும்ன்றனால என்னால எனக்குமே நானுமே இவர் ஃபேன் தான், ராம் ஃபேன் தான். அப்படி பார்த்தா நான் தரமணியுமே எனக்கு கிரேட் ஆஃப் ஆல் டைம். பேசப்படல பெருசா யார்ட்டையும் அவ்வளவா. சைனால பிலிம் ஃபெஸ்டிவல்ல, ஆமா ஜப்பான்லயா நிறைய போச்சு, நல்லா இருந்துச்சு. இவன் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு. இவன் பாலாஜி போயிட்டு சொன்னான் பாரு, ஓகே தியேட்டர் போயிட்டு ஏன்டா உள்ளக போனேன்னு சொல்லி 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல தூங்கிட்டேன்டா அப்படின்னு. யாரு? உன் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு. பேரன்புக்கு எப்படி படம் தெரியுமாடா, அது எப்படிப்பட்ட படம் தெரியுமாடா உனக்கு? ஆனா அதுல
அதுல வந்து பிளஸ் பாயிண்ட் அந்த மம்முட்டி கேரக்டர் தான். அது வேற எந்த பெரிய ஸ்டாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மம்முட்டியை வந்து அதே மாதிரி பிரம்மயுகத்துல எப்படி சொன்னாங்க, காதல் த கோர்ல சொன்னாங்க. காதல் தி கோவில் தான் நம்ம சினிமால கமலோ ரஜினியோ பண்ண மாட்டாங்க இதெல்லாம். அந்த மாதிரி தான் பேர். அது காதல் தி கோவில் தான் சொன்னாங்க. அது ஒரு கேயா பண்ணது. மம்முட்டி நிறைய வித்தியாசமான ரோல்ஸ் பண்றாரு. அம்பேத்கர் பிலிம்ஸே அவர் பண்ணதுதான். ஆமா, அம்பேத்கரை பத்தி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அம்பேத்கரா நடிச்சிருக்காரு. அப்படம் நானும் பாக்கல, பாக்கணும். சரி, பேரன்புல குறிப்பிட்ட விஷயம் கரெக்டா ஒண்ணு சொல்லுங்க. இது எனக்கு இதான்டா சினிமா. சொல்லுங்க. எனக்கு வந்து எங்க இதான்டா சினிமா படம் ஃபுல்லா பிடிக்கும். கரெக்டா இது பண்ணா எனக்கு அந்த கிளைமேக்ஸ் தான். அவர் வந்து பொண்ணை கூப்பிட்டு சூசைட் பண்றதுக்கு போவாரு. அங்க வந்து இவங்க அந்த அஞ்சலிங்கிறவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. அதுதான் அங்கதான் அப்படியே இயற்கை பேரன்பானது அப்படிங்கும் போது அது ரொம்ப பிடிக்கும். அது அந்த சீன். நீ சூசைட் பண்ற தனியா போய் சாகுறா ஏன்டா பொண்ணு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அந்த பொண்ணை கேட்பாரு, அப்பா எங்க கூட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கூப்பிட்டு போவாரு. ஒரு கட்டத்தை போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பயந்து இது பண்ணும், கத்த ஆரம்பிச்சோம். அப்ப அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த அஞ்சலி சார், நாங்க ஏன் அப்படி பண்ணோம்னாச்சும் கேட்டுப்போங்க சார். நீங்க ஏதோ கஷ்டத்துல போய் தொலை எதையும் அட்டைய போட்ட அப்ப அவருக்கு ஒரு சொல்ற ரிப்ளை உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னைய மாதிரி ஒரு ஆளுகளை ஏமாத்தணும்னு நினைச்சது. ஏன்னா இவர் சுச்சுவேஷன் தெரியும், இவரே ஒரு ஊனமுற்ற பொண்ணு வச்சிருக்காரு அப்படின்றப்ப இவரை ஏமாத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும், அது கேட்கணுமா அப்படின்ட்டுதான் அவரு அந்த பதில் எனக்கு அது சொல்லிட்டு அது ஒரு மெச்சூரிட்டியோட உச்சத்துல இருக்கிற ஒரு மனுஷனாலதான் அப்படி எடுத்து ராம் படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி உள்ள மனுஷனால மட்டும்தான் அந்த படத்தை இது பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். ஒரு மெச்சூரிட்டியோட உச்சத்தை தொட்ட ஒருத்தனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணிட்டு அந்த இடத்துல நவர முடியும். இது படங்கள்னு நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல நெஜ லைஃப்ல ரிலேட் பண்ண முடியுமா தெரியல. நெஜ லைஃப்ல யாரா இருந்தாலும் அந்த இடத்துல சண்டைக்கு தான் போவாங்க. ஒரு வீடியோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், நீ நம்மளா தானே எடுத்துக்கடான்னு சொல்லிட்டு வருவோம். நம்ம எல்லாரும் ஏசுனாங்க. இன்னொரு அது ஸ்கிரீன் பிளேவும் நீ அங்க பிளாஷ்பேக் போயிருந்தா அந்த கதை எதுக்கு அவங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் போயிருக்கா. ஆனா அது தேவையில்ல. அதான் ஏன்னா படம் ஃபுல்லா இவங்கள இதை பத்தி போய்கிட்டு இருக்கு, வேற எதை வச்சு போயிட்டு இருக்குமோ அது தேவையில்லை அப்படிங்கறதும் ஒரு விஷயமா இருக்கும். அது அங்கேயும் ஸ்கிரீன் பிளேலையும் சும்மா இதை மட்டும் விடாம அங்கேயும் இது கரெக்டா பண்ணிருப்பாங்க. சரி, அடுத்து அவன்கிட்ட கேளுப்பா. மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது லவ் ஃபெயிலியர் பண்ண சொல்லுவாங்க. ஜோ பண்ண சொல்லியாடா? ஜோ சொன்னாலும் நான் இன்னும் ஜோவா முழுசாவே பார்க்கல. பாத்துறாத, அதான் நான் சொல்றேன் ரெக்கமெண்டேஷன். எனக்கு வந்து எதை சொல்லுவேன்னா இது சொல்லுவேன், நான் காலா சொல்லுவேன். வித்தியாசமான ஒரு இதாதான் இருக்கு. நீ இந்த இடத்துல நீ சார்பட்டா பரம்பரையை சொன்னா கூட நான் நல்ல படம். காலாவிட பெட்டரா ரஞ்சித் படங்கள் நிறைய. அதான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி அது பிடிச்சிருக்கு. எனக்கும் எனக்கு காலா ஃபேவரட். ஆமா, எனக்கு ஃபேவரட் நிறைய இருக்கு. ஆனா இது எனக்கு காலா டாப். எனக்கு ரொம்ப சார்பட்டா விட எனக்கு ஒரு படி மேலதான். அது அந்த அரசியல் தான், அந்த பேசுறது வந்து மியூசிக் பத்தி இல்ல, அது இன்னொரு பாட்காஸ்ட் போடுவோம். படத்தை பத்தி தான் பேசணும். அது பேசுற அரசியல் இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். பேச விடுறேன் இப்பதான் வந்திருக்கீங்க. நான் பேசி முடிக்கணும். கருத்தியல் ரீதியா நம்ம பேசுறான், பாட்டை பத்தி இல்ல. நீ சொல்லு. அவனோட கருத்தையும் சேர்த்து இடைச்சல்கள் செஞ்சு ஒண்ணு கலந்து ஒண்ணு பண்ணுவியா, ஒரு குக் பண்ணுவியா, வாடா சொல்றான், குக் பண்றா. அப்படி இல்ல, அந்த நிலவுடைமையை சார்ந்த ஒண்ணு, நிலத்தோட அது அதிகாரம் பண்ணிக்கிறதுக்கான முதலாளி வர்க்கம், இந்த மக்கள் எங்களோட உரிமைன்னு சொல்லி அந்த அரசியல் இப்போ உள்ள அரசியலோட வந்து பண்ணலாம். பஜ்ஜி கடை காலா பானிபூரி கடை கூடிருச்சுங்க.
பாரிசாலன் அந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு படம். காட்சி ஒரு சீன் சொல்லுங்க ஏதாச்சும். இது Favorite. இது ஃபேவரட்னா ரஜினி அப்படின்னாலே நமக்கு அந்த மாசு பிடிக்கும். அதோட சேர்த்து இந்த கருத்தியலோட மெர்ஜ் பண்ணி இந்த ஹரிதாதா வந்து வெளியே இது என்னோட இடம், நான் வெளியே போயிருவேன், இன்டர்வியூஷன் அந்த மோசம் அந்த இது கலாசாட் நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலாட்டை கேட்கும் போது அந்த பீஜியம் வருமா நீங்க அப்படி சொல்றீங்க. அந்த சீன் மாசா பார்க்கும் போதும் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். அது இல்ல காலால வந்து மாசுக்கு அப்படி இருக்குன்றீங்க. எனக்கு பிடிச்சது வந்து ரஜினியை கீழே உட்கார வச்சுட்டு மிதிக்க வருவாங்க. அதுக்கு ரஜினியை ஓகே பண்ண வச்சு ரஜினி அதுக்கு ஓகே சொல்லி அந்த கேரக்டர் அப்படி பண்ண வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல இன்னொன்னு அது வந்து ரஜினி அவரோட படமா இருக்காது, அது ரஞ்சித்தோட படமா தான் இருக்கும். கபாலி மாதிரி இருக்காது. இல்ல நான் கபாலி பார்க்கல. காலா பெட்டர் தான், நல்ல படம் தான். காலா நல்ல படம். ஏன்னா ப்ரொடியூஸ்டு பை தனுஷ் இல்லையா? தனுஷ் நானும் இல்லையா? அவ்வளவுதான், போதுமா? 4 படம் போதுமா? அது சொல்லிட்டோம். சரி. நீ நான் சொன்னேன் செவன்ஜி ரெயின்போ காலனி, பேரன்பு, ஆடுகளம், காலா. நல்ல டைரக்டர்ஸா 4 பேரும். மக்களே, இதுல நான் ஒரு குறிப்பா ஒண்ணு என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் பேரன்பு பார்க்கல, அதனாலதான் பொத்தின உட்காந்துருக்கேன் இந்த சமயம். கொஞ்சம் அவமானமா இருந்துச்சு இவங்க பேசிட்டு இருக்கும் போது. அந்த படம் மட்டும் ராம எடுத்ததுல பாக்கலி, அந்த ஒரு மன கஷ்டமும் இருந்துச்சு. இப்படி போட்டு உடைக்கிறாங்களே நம்ம முன்னாடி உட்கார வச்சுட்டு. சரி நாங்க பாத்துக்கிறோம், அதை முடிச்சு பாத்துக்கிறேன் எப்படியும். முடிங்க ப்ரோ. வணக்கம் வச்சிருங்க எல்லாரும். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் டு செய்திகளுக்காக சுகுமாரன்.